இல்ல, முதல்ல சிம்பு சொன்ன மாரி வந்து அ தனக்கு பின்னால் வந்த நடிகர்கள் எல்லாம் வந்து சிம்புவ தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அந்த வருத்தலாம் தெரியும். தமிழ் சினிமாவில் கமலஹாசனுக்கு அடுத்து அத்தனை வித்தைகளும் தெரிஞ்ச ஒரு ஹீரோனா அது சிம்பு தான். அதில மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா குழந்தையிலேருந்தே அவங்க அப்பா நடிக்க வச்சிருக்காரு. திரைப்படம் நடிப்பை தாண்டி டெக்னிக்கலாவும் தெரிஞ்ச ஒரு ஹீரோ. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெறைய கேமராமேன்லாம் சொல்லுவாங்க. சிம்பு வச்சு நாங்க படம் எடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸி அப்டின்னுவாங்க. என்னன்னா என்ன ஃபில்டர் போட்டுருக்கோம், என்ன லென்ஸ் போட்டுருக்கோம், எந்த மாரியான லைட்டிங் வச்சிருக்காங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி மார்க்கே வைக்காம அங்க போய் நிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து. நீங்க ஃபில்டர்லயோ அல்லது வந்து லென்ஸையே மாத்தும்போது, லைட்டையே மாத்தும்போது, அந்த மார்க்குக்கு ஏத்த மாரி மாறி நிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர். அது தொடர்ச்சியா சிம்பு மேல இருக்கிற விமர்சனம் என்னன்னா, அவர் லேட்டா வருவாரு, யாரையும் மதிக்க மாட்டாரு, சொன்ன நேரத்துக்கு பொதுவா சொன்ன நேரத்துக்கு வரமாட்டார், சொன்ன நேரத்துக்கு வரமாட்டார் அப்படின்ற மாரி இடையெல்லாம் கூட நெறைய பேர்லாம் கூட அவர வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. சார் சிம்புக்கு 7 மணிக்கு கால் ஷீட் அப்படின்னா 10:30 மணிக்கு தான் வருவாரு. ஆனா கொஞ்சம் கோவம் இருக்கும். ஆனா 10:30 மணிக்கு வந்து நின்னு கேமரா முன்னாடி ஒரு 3 ஷாட் நடிச்ச பிறகு அந்த கோவம்லாம் மாறி போயிடும்னாங்க. அது தவறான ஒரு விஷயம் தான் வந்து சினிமாவுல. ஏன்னா காலகாலமா இன்னைக்கு வந்து நெறைய பேர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இவங்கள சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அதாவது 7 மணி கால் ஷீட்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 5:30 மணிக்கு வித் மேக்கப்போட வந்து உட்காந்துருவாரு அங்க அப்படின்னு. ரஜினிகாந்த்லாம் வந்து 7 மணிக்கே வந்து உட்காந்துருவாரு. இப்போ ஒரு 9 மணி கால் ஷீட்னா 7 மணிக்கு வந்துருவாரு. அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சுந்தர் சி அவர்கிட்ட பேசியிருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார் வந்து. அருணாச்சலம் படம் எடுத்துட்டு இருக்கும்பொழுது ரொம்ப அந்த செட்டுக்குள்ள லேட்டா வருவாரு. யாருன்னா ஜெய்சங்கர். அவர் வந்தவுடனே அவருக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் சார் எப்போ சார் வருவீங்க அப்படின்னு ஜெய்சங்கர் கிட்ட நான் போய் கேட்டேன். ஏன்பா நான் தான் 9:30 மணிக்கு வரேன்ல அப்படின்னு. ஹீரோ சார் 7 மணிக்கு வந்துடுறாரு அப்படின்னு நேராக ஜெய்சங்கர் ரஜினிகிட்ட போயிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. ஏன்பா உன்னை யார்ப்பா 7 மணிக்கு வர சொன்னது? நான் தான் 9:30 மணிக்கு வரேன் இல்லைன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே, அவர் வர நேரம் வரட்டுங்க, நான் வந்துடுறேன் நான், அவர் எப்போ வேணாலும் வரட்டும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷாட் வச்சுங்க, அவர் இல்லாத ஷாட்டாக எதுவாக இருந்தால் எடுங்க. இது என்ன காரணமோ அதுதான் சின்சியர். இங்கே வெங்கடேஷ் ஒரு ஒரு இதில் சொல்லியிருப்பார் வந்து, பகவதி படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஆந்திராவில் முடிச்சுட்டு ட்ரெயினில் தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ளைட்டில் கூட ட்ரெயினில் வந்து சென்ட்ரலில் இறங்கும்போது மணி 8:15 உடனே ஒரு 9:45க்கு வந்து சிவாஜி கார்டனில் இப்போ டிஎல்எஃப் இருக்கிற அந்த இடம் வந்து சிவாஜி கார்டன், அங்கே வந்து ஒரு சாங் ஒன்று எடுக்கணும் பகவதிக்காக. சார் ஒரு 9:15க்கு சாங் எடுக்கணும், நீங்கள் ஒரு 10:15 10:30க்கு வந்தால் போதும் சார்ன்னு சொல்லிட்டோன்னே. ஏன்னா அவர் வீடு அடையாறு போயிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகி வரத்துக்குள்ளே ரொம்ப இதுவாகிடும்னு அவர் வந்து நெசப்பாக்கத்தில் இருந்தனால பக்கத்தில் எப்படி போயிடலான்னு முடிவு பண்ணி, சரி ஒரு 10:15க்கு சொல்லியிருக்கிறோம், நம்ம ஒரு 9:30 இல்லை 9:45 போகலான்னு வெங்கடேஷ் போனால் அத்தனை அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னும் சார் வந்துட்டார், விஜய் சார் வந்துட்டார்னு. அவர் பார்த்தா ஒரு செவுத்து பக்கத்தில் கொடையை பிடிச்சி நின்றுட்டு இருக்காராம். இவர் பதறி போய் என்ன இல்லை வாங்கினே நீங்கள், நான் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு. இது சொல்கிறதுக்கான காரணம்னா இந்த சின்சியர் தான் அவர்களை மேலே கொண்டு போனது. இது சிம்புக்கும் தெரியும். சிம்புக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது காரணம் என்னென்னா திரும்பவும் தான் வந்து STR 48, அதாவது வந்து தேசிங்க பெரியசாமியுடைய கதை. அந்த கதை வந்து 1 வருடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் வெயிட்டிங்கில் இருந்தது. ஏன்னா அவர் தான் அந்த கதையை கேட்டு வெயிட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் வந்து அந்த ஸ்கிரிப்டில் சில மாற்றங்கள்லாம் செய்து, தனக்கு இது சரியாக வருமா, தனக்கு ஏற்ற மாதிரி இதை கரெக்டாக எடுப்பார் அந்த டைரக்டரு, இதெல்லாம் இது பண்ணி ஒரு கட்டத்தில் இல்லைங்க நீங்கள் வேறு யாராவது ஹீரோ வச்சு எடுத்துங்கன்னு சொல்லி, அப்படியே ஒவ்வொரு ப்ரொடியூசராக கலைப்புலி தானிலேருந்து அப்படி மாறி வந்து கமலஹாசன் நெருங்கட வரும்பொழுது கமலஹாசன் இதில் நடிக்கலாம் அப்படின்னாலும் சொல்லி கொண்டு வந்து இதை சேர்த்தாங்க. அப்போ கமல் ஸ்கிரிப்டை கதையை கேட்டு, இதில் நான் நடிக்கிறதோட தம்பி சிம்பு நடிக்கலாம், நானே ப்ரொடியூஸ் பண்ணேன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில், அது தயாராச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து, ஏன்னா இதுக்காக போய் சிலம்பரசன் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுட்டு வந்தார் தாய்லாந்தில், லண்டனில். இந்த லாங் ஹேரை வச்சுக்கிட்டாரு. சில டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்தாங்க, ஸ்டில்ஸ்லாம் எடுத்தாங்க. எடுத்த பிறகு இது STR 48 இப்போ வந்து 50 மாறி, அதனுடைய பட்ஜெட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் வந்து, அந்த பட்ஜெட்டுக்கு சிம்புவோட ஓப்பனிங், சிம்புவோடைய பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் தாங்குமான்னு உலகநாயகன் கமலஹாசன். ஏன்னா திரைப்படத்தில் அவரும் பார்த்தீங்கன்னா வெறும் நடிகர் மட்டும் கிடையாது வந்து, இந்த கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுல ஒரு சரியான ஒரு ப்ரொடியூசராக. ஏன்னா அப்படி ஒரு கால்குலேட் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து அமரன் மாதிரியான ஒரு பெரிய 8 படத்தை கொடுக்க முடியுது. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை தம்பி இது ஆகாது, நீங்கள் வேறு யாருங்கன்னா பார்த்துங்க அப்படின்பொழுது, துபாயில் இருக்கிற தொழிலதிபர் திட்டக்குடி கண்ணன் ரவி அவர் படம் தயாரிக்கிறதா இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட இருந்து இப்போ சிம்புவே அந்த படத்தை சொந்தமாக தயாரிக்க முடிவு பண்ணிட்டாரு. இதெல்லாம் தாண்டி சிம்புவுக்கு தக் லைஃப் ரொம்ப முக்கியமான படம். இந்த தக் லைஃப் வாய்ப்பே எப்படி கிடச்சிது அப்படின்னா, நம்ம STR 48 இந்த தேசிங்க பெரியசாமி படத்தை தயாரிக்கிறோன்னு சொல்லி சிம்பு கூப்பிட்டு வந்தாச்சு. அதுக்காக அவர் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியாச்சு. ஒர்க் பண்ணி முடித்த பிறகு
வெயிட் பண்ண வச்சு திரும்ப அமைச்சிட்டுமே இது சரியான விஷயம் கிடையாது. மணிரத்னம்கிட்ட சொல்லி சிம்புக்கு ஒரு கேரக்டரை ஆட் பண்ண சொல்லி தக் லைஃப் அப்படி தான் உருவாயிருக்குது. கமலஹாசனுக்கு இணையான ஒரு வேடம் தக் லைஃப்பில் சிம்புக்கு இருக்குன்னு ஆல்ரெடி மணிரத்னத்துக்கு சிம்பு ரொம்ப பிடிக்குங்க. வந்து நீங்கள் அது சில பேர் என்னதுக்குன்னு தெரியாது. வந்து சிம்பு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு பொன்னியின் செல்வனில் சிம்பு ஒரு கேரக்டரில் நடிக்க வேண்டியது. பட் ஏதோ ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, சிம்பு இருந்தால் நாங்களாம் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஓடினதாக ஒரு தகவல் இருக்குது. இந்த படத்தில் தக் லைஃபுக்குள்ளே வந்தவொடனே அவருக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. மணிரத்னம் பிடிச்சதுக்கான காரணம் என்னென்னா, நல்ல திறமையான நடிகர், சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு வரோம் அவரை, அவருக்கு ஒரு சரியான ஒரு பிரேக் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கும். இதெல்லாம் மீறி இன்று ஏதோ இன்னும் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள். அடுத்தடுத்த அப்டேட் வந்து ஒரு படம் அஸ்வந்த் மாரிமுத்தோட, இன்னொரு படம் ராம்குமாரோட, இதெல்லாம் தாண்டி தேசிங்க பெரியசாமியோட STR 50 படம் மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாக அந்த படத்தை அவரே தான் தயாரிக்கிறார். சிம்புவோடைய சினிமா கேரியரில் மிக முக்கியமான அந்த 3 படங்களும் இருக்கும். அது குறிப்பாக வந்து தேசிங்க பெரியசாமியோடைய அந்த கதை வந்து, ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஒரு யூனிவர்சல் கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் கமலஹாசன், இங்கெல்லாம் போய் ட்ராவல் ஆகி ஒரு கட்டத்தில் அந்த படம் ட்ராப் ஆகும் அப்படின் பொழுது என்ன மாதிரியான விமர்சனம் வந்ததுன்னா, ஏன் சிம்பு எல்லாருக்கிட்டையும் வந்து ப்ரொடியூசராக தேடிக்கிட்டு இருக்காரு, அவரே வச்சு படம் பண்ண வேண்டியதானே அப்படின்னும் பொழுது தான் அந்த சிம்பு நாமளே பண்ணலாம் அப்படின்னு ஆட்மேன் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து ஓகே பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரி மிகச்சிறந்த நடிகர். மாநாடுன்னு ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்துட்டு அதன் பிறகு ஒரு பெரிய கேப்பு, அதுக்கப்புறம் இடையில 10 தலை வெந்து தணிந்து காடு இதெல்லாம் பண்ணார். எந்த படம் அது சும்மா ஓடிச்சுன்ற பேர் தாங்க. மாநாடு மாதிரி ஒரு இட்டு கிடையாது. மாநாடு இட்டுக்கான காரணம் என்னென்னா அந்த ஸ்கிரிப்டு தான். அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து சிம்பு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து கரைச்சி குடித்த ஒரு நபர் அது. இதெல்லாம் தாண்டி சிம்புவுடைய பர்சனலான ஒரு விஷயம், பர்சனலான என்னென்னா, இன்னும் ஒரு திருமணம் செஞ்சுக்கலையே அப்படின்றது ஒரு தாய் தந்த டிஆருக்கும் அது இருக்கும், உஷா ராஜேந்தருக்கும் அது இருக்கும், ரம்மாவா அது. ஏன்னா எல்லா நீங்கள் சிம்பு எவ்வளோ உயரத்தில் நீங்கள் சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார், யங் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு என்ன தான் அவருக்கு பட்டம் கொடுத்தாலும் வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு மகன் தானே, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், கல்யாணம் பண்ணணும், பேர பிள்ளைங்களை பார்க்கணும், அதுங்களை வந்து மடியில் வச்சு கொஞ்சணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த தவத்தெல்லாம் இப்போ கலைப்பாருன்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் தாண்டி சிம்புவுக்கு மிக முக்கியமான என்னன்னா அவருடைய அந்த சின்சியாரிட்டின்னு வாங்கல, இனி அவர் மாற்றிப்பாருன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறது, தனக்கு பின்னால் வந்த நடிகர்கள் எல்லாம் தன்னை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்போது எல்லா ஹீரோக்களுக்கும் ஒரு பெரிய வருத்தம் ஒன்று இருக்கும். அந்த வருத்தம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சிம்பு அதெல்லாம் அடித்து தூள் கிளப்புற மாதிரி. ஏன்னா இந்த 3 படங்களை லைன் அப்பில் இருக்குல்ல, 3 படங்களை வெற்றி படங்களாக அவருக்கு அமையும்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் மீறி சிம்பு STR 50க்கு அப்புறம் ஒரு படம் மறுபடியும் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் வந்து டூயல் ரோலில் சிம்புவே நடிக்க போகிறார். அந்த படத்து ஒரு பெரிய சஸ்பென்ஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் சிம்பு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி சஸ்பென்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் அதை நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. காத்திருப்போம்.